யோராம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராமுடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவாய் இருக்கையில், யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ணத் துவங்கினான். அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. யோராமின் ஜீவியமும் அவனுடைய ராஜ்யபாரமும் இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாக்களில் மிகவும் மோசமான ராஜாவாய் இருந்தவர்களில் யோராமும் ஒருவன். இவன் யோசபாத்தின் குமாரன். யோசபாத் யூதா தேசத்திலே ராஜ்யபாரம் பண்ணின நல்ல ராஜாக்களில் ஒருவன். யூதா தேசம் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக தண்டிக்கப்படுகிறது. கர்த்தர் யூதா தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு அநேக சகாயங்களையும் பாக்கியங்களையும் கட்டளையிடுகிறார். ஆனால் யூதா தேசத்தாரோ கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் யூதா தேசத்தின் மீது வருகிறது. யோராம் இஸ்ரவேல் ஜனங்களின் வழியிலே நடக்கிறான். ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்கிறான். யோராமால் இதைவிட மோசமான அக்கிரமம் பண்ண முடியாது. யோசபாத் கர்த்தருக்கு பயந்து ஆட்சி செய்தவன். யோராம் தனக்கு முன்மாதிரியாக தன்னுடைய தகப்பனாரின் வீட்டாரை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக அவன் ஆகாபின் வீட்டாரை தனக்கு முன்மாதிரியாக பின்பற்றுகிறான். இதுவே அவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. யோராமின் தகப்பனாராகிய யோசபாத் கர்த்தருக்கு பயந்து யூதா தேசத்தை ஆட்சி செய்தான். யோசபாத் தன் குமாரனாகிய யோராமுக்கு கர்த்தரை பற்றிய சத்தியங்களை நிச்சயமாகவே உபதேசம் செய்திருப்பான். அவனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை போதித்து அவனை நல்வழியிலே நடத்த முயற்சி செய்திருப்பான். ஆனாலும் யோசபாத் தன் மகன் யோராமுக்கு பக்தியுள்ள குடும்பத்தில் பெண் எடுக்கவில்லை. ஆகாபின் குமாரத்தி யோராமுக்கு மனைவியாயிருக்கிறாள். யோசபாத் தன் குமாரன் யோராமுக்கு ஆகாபின் குமாரத்தியை மனைவியாக தெரிந்தெடுத்தது அவன் செய்த மிகப்பெரிய தப்பிதமாய் இருக்கிறது. தவறான நுகத்திலே பிணைக்கப்படுகிறவர்கள் அழிவின் பாதையை நோக்கி போவார்கள். யோசபாத் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய குமாரன் யோராமை ராஜாவாக்கிறான். இதுவும் யோசபாத்தின் தப்பிதமாகும். யோசபாத் யூதாவிலே இன்னும் ராஜாவா இருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் என்னும் யூதாவின் ராஜா ராஜ்யபாரம் பண்ண துவங்குகிறான். யோராம் தன் வாலிப வயதிலேயே யூதா தேசத்திற்கு ராஜாவானதினால் அவனுடைய மனதில் பெருமை உண்டாயிற்று. அவன் தன்னுடைய ராஜாசன அதிகாரங்களை தப்பிதமான வழிகளில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். யோராம் தன்னுடைய வாலிப வயதிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். யூதா தேசத்திலே யோசபாத்தும் ராஜாவா இருக்கிறான். அவன் ராஜாவா இருக்கையில் அவனுடைய குமாரன் யோராமும் ராஜாவா இருக்கிறான். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் போது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பொறுப்பும் பக்குவமும் வந்த பின்பே அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பொறுப்பில்லாத பிள்ளைகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவார்கள். அவர்கள் தங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை ஊதாரித்தனமாய் செலவு பண்ணுவார்கள். யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாலும் கர்த்தர் யூதாவை முற்றிலுமாய் அழிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து யூதாவை அழிக்காமல் விட்டுவிடுகிறார். யோராம் அத்தாலியாளை விவாகம் பண்ணுகிறான். இவள் ஆகாபின் குமாரத்தி. யூதாவில் பாகால் விக்கிரக ஆராதனையை இவள் ஆரம்பித்து வைக்கிறாள். இஸ்ரவேலின் மற்ற ராஜாக்களைப் போல இவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். ஐஸ்வர்யத்திற்காக தன்னுடைய 6 சகோதரர்களையும் கொண்டு போடுகிறான். கர்த்தர், உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே அவன் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. யூதா புத்திரரும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள்.
ஆனாலும் கர்த்தர் அவர்களை முற்றிலுமாக அழித்து போடவில்லை. தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு, உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னது நிமித்தம் அவர்களை முற்றிலும் அழிக்காமல் விட்டுவிடுகிறார். யூதாவின் மீது வரவிருக்கிற நியாய தீர்ப்பு தாமதமாயிற்று. இந்த வாக்கியத்தில் விளக்கு என்பது ஒரு ராஜாவையும் ஒரு ராஜ்யத்தையும் குறிக்கும். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் தாவீதின் உடன்படிக்கையின்படி தாவீதின் வம்சம் தொடர்கிறது. தாவீதின் விளக்கை பற்றி 4 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. யோராம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். யெரொபெயாமும் பாஷாவும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியதன் நிமித்தமாக யூதா முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை. ஆனாலும் யோராம் வேறு வழிகளில் தண்டிக்கப்படுகிறான்.